திருநெல்வேலியிலே, கன்னியாகுமரியிலே, தென்காசியிலே 4 மாவட்டங்கள் வெள்ளக்காடாக. நானும் முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக தொலைபேசியிலே நாட்டுடைய நாங்கள் பெரிதும் மதிக்கின்ற மாண்புமிகு பிரதமர் தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளுகிறார்கள். வாருங்கள், வந்து பாருங்கள், எங்க நிலைமையை வந்து பாருங்கள். தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளுகிறார், கடிதம் எழுதுகிறார். முதலமைச்சர் சொல்லுகிறார், நான் உங்கள் ஊரை சேர்ந்த நிதி அமைச்சரே நான் அனுப்புகிறேன். தமிழ்நாட்டிலே பிறந்ததாக சொல்லிக் கொண்டிருக்கிற அம்மையார் நிதி அமைச்சரே நாங்கள் அனுப்புகிறோம், அம்மையார் நிர்மலா சீதாராமன் அமைக்கிறேன் என்று வருகிறார். இந்த 4 மாவட்டத்திலே நானும் நிதி அமைச்சராக இருக்கிறேன். தம்பி தங்கம் தென்னரசு அவர்களும் அந்த மாவட்டத்தில் சேர்ந்த அமைச்சராக இருக்கிற கீதா ஜீவனும் அனிதா ராதாகிருஷ்ணன் அந்த அமைச்சர்கள் எல்லாம் காலையிலிருந்து மாலை வரை ஏரல் என்கிற ஒரு பகுதி, ஏரல் என்கிற ஒரு பகுதி, அது குட்டி சப்பான் என்று சொல்கிறார். அந்த பகுதியில் இருப்பவர்கள் ஏரல் என்பது ஒரு குட்டி சப்பான். அதில் இஸ்லாமிய பெருமக்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாம் அண்ணன் தம்பியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வியாபாரத்தலம் நிறைந்த பகுதி அந்த ஏரல். பெரிய ஒரு பாலம், தாமரப்பரணி அடித்துக் கொண்டு பாலமே உடைந்து போய்விட்டது. இரவு 10 மணி நிதி அமைச்சரை அழைத்துக் கொண்டு நானும் தங்கம் தென்னரசு அந்த பாலத்தை பார்க்கிறோம். நேரடியாக பாலத்தை வந்து பார்க்கிறார்கள். சோகமாக சொல்றார், ஐயோ இவ்வளவு போய்விட்டது, மோசமான புயல், மோசமான வெள்ளம். அம்மையார் வாயிலே வருகிறது. கடைசியாக 11 மணிக்கு முக்காணி என்கிற அந்த இடத்தில் தான் நிறைவு செய்கிறோம். காலையிலிருந்து ஆரம்பித்த அம்மையாருடைய சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்கிறோம் முக்காணி. அதில் வண்டியில் இருக்கிற பொழுது நானும் தங்கம் தென்னரசர்களும், என்னோட தங்கம் தென்னரசரும் உயரமா இருப்பார். அவருடைய உடம்பெல்லாம் அவருடைய குறுக்கி கொண்டு குனிந்து நாட்டு மக்களுக்காக நானும் சேர்ந்து எவ்வளவு எங்களால் குனிய முடியுமோ அவ்வளவும் குனிந்து கைதூக்கி, அம்மையார் அவர்களே நீங்க ஒரு தாய், ஒரு பெண், ஒரு தாய், உனக்கு தாய் உள்ள நிரம்பி இருக்கிறது நாங்கள் கருதுகிறோம். பிரதமர் போய் சொல்லுங்கள், இந்த கொடுமையை போய் சொல்லுங்கள். குட்டி ஜப்பான் என்று சொல்லப்பட்ட அந்த வியாபார தலத்தில் இருப்பவரெல்லாம் கட்டிய துணியோடும் படுப்பதற்கு கூட இடம் இல்லாமல் நிற்கதிக அறிவிக்கிறான். நீங்க தான் நிதி அமைச்சர். நீங்கள் நினைத்தால் ஒரு வியாபாரிக்கு 3 ஆண்டு காலத்திற்கு வட்டி இல்லாத கடனை கூட கொடுக்கலாம். இலவசமாக கூட கேட்கவில்லை, கடனை கொடுங்கள், 3 ஆண்டு காலம் வட்டி இல்லாமல் கொடுங்கள். ஏரல் வியாபாரிகளுக்கு, இந்த குட்டி சப்பானுக்கு இந்த பாலத்தை கட்டுங்கள். இப்படி சென்னையை பொறுத்தளவுக்கு 19,698 கோடி ரூபாய் சேதம் அடைந்திருக்கிறது. திருநெல்வேலி 4 மாவட்டத்திலே 18,214 கோடி ரூபாய் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. தாயுள்ளம் கொண்ட அம்மையார் அவர்களே, இந்தியாவுக்கே நிதி அமைச்சர் என்கிற தமிழ்நாட்டுக்கு பிறந்த நாங்களும் பெருமையாக நினைக்கிறோம். கொஞ்சம் 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 உதவுங்கள் என்று நாங்கள் கேட்ட பொழுது, அருமை நண்பர்களே, இது வரைக்கும் எவ்வளவு வந்ததுன்னு சொன்னாக்கா சைபர் பூஜன்தான் வந்தது ஒழிய 1 பைசா கூட அங்கிருந்து பருக்கவில்லை. அந்த வரியை வசூல் பண்ற அதிகாரம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் அவரிடத்தில் கையெழுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில் இங்க இருக்கிற அத்தனை பேருடைய நாம் அனைவரும் கட்டிய வரிப்பணத்தை அவர்கள் வைத்துக் கொண்டு புயல் சீற்றத்திற்கு கூட நமக்கு உதவுவதற்கு அவர்களுக்கு மனம் இல்லை, 1 பைசா தரவில்லை. உத்தரப்பிரதேசத்துல பசு பாதுகாப்பு, நாமெல்லாம் இங்க இருக்கிற பெரும்பான்மையான விவசாயி தான். நாம பசுவை பார்ப்போம், குளிப்பாட்டுவோம், மாட்டு பொங்கல் வந்தாக்கா அதுக்கு வடனம் அடிப்போம், நெத்திக்கவர் கட்டுவோம், சலைங்க போடுவோம், மூக்கணாங்கயிறு போடுவோம். கார்த்தி, இதெல்லாம் உனக்கு தெரியாது, நீ விவசாயி இல்லை, நான் விவசாய விட்டு பிள்ளை, நான் விவசாயி, அதனால சொல்றேன். இவ்வளவு நாம் செய்வோம் அரசாங்க பணத்தை எதிர்பார்த்தா. ஆனா உத்தரப்பிரதேசத்தில் சொல்லுகிறார்கள், உத்தரப்பிரதேச பசு பாதுகாப்புக்காக 750 கோடி ரூபாய். சொல்வதற்கே நாக்குசுகிறது. கோமியத்தையும் சாணியும் ஆராய்ச்சி செய்வதற்காக 500 கோடி ரூபாய். கோமியங்கிறது பாரு, நம்முடைய பசுக்கள் வெளியில் இருக்கிற பாரு, அந்த கோமியம், அதுவும் அது போடுகிற சாணத்தையும்
ஆய்வு செய்கிறாங்களா அந்த கோமியம் எதுலாம் இதுல இருக்கிறது. ஆய்வு செய்திருக்கிற ஒன்றிய அரசாக ஒதுக்கி இருக்கிற பணம் எவ்வளவு என்று சொன்னால் 500 கோடி ரூபாய். நீயும் பேச முடியாது, நானும் பேச முடியாது. சமஸ்கிருதம் பெரும்பான்மை யாருக்குமே தெரியாது. இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற ஒருத்தர் கூட சமஸ்கிருதம் தெரியாது. ஆனால் சமஸ்கிருதத்தை வளர்ப்பதற்காக மத்திய அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிற பணம் 643 கோடி ரூபாய். நாம் பேசுகிற தமிழ் மொழியை வளர்ப்பதற்காக ஒன்றிய அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிற பணம் 29 கோடி ரூபாய். 29 கோடி ரூபாய். ஆனால் முதலமைச்சர் பிரதமர் என்ன சொல்லுகிறார்? தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ் என்பது பழமையான மொழி. ஐநாவுக்கு போனாலும் சரி, நாடாளுமன்றத்துக்கு போனாலும் சரி, ஏன் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் சரி, பிரதம அமைச்சர் அவர்கள் திருக்குறளை சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பார். எம்எல்ஏக்கெல்லாம் தெரியும், ஞானசேகரன் தெரியும். எனக்கு கூட திருக்குறள் மேல ஒரு அளப்பரிய எனக்கு அது மேல ஒரு பெரிய பற்றுண்டு. படிக்கிற காலத்திலிருந்து திருமணக்கூடமாக இருந்தாலும் சரி, என் சட்டமன்றத்தில் நான் உரையை நான் ஆற்றுகிற பொழுது நான் முதலாக திருக்குறளை சொல்லிவிட்டு தான் ஆரம்பிப்பேன். இப்பயும் அந்த பழக்கம் தான் உனக்கு. ஆனா எனக்கு போட்டியா இன்றைக்கு இந்திய பிரதமர் சென்ற தமிழ்நாட்டுக்குள்ளே வருகிற பொழுது திருக்குறள் சொல்லிட்டு தான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும். திருக்குறள் மீது அவருக்கு அளப்பரிய ஒரு ஈடுபாடு. அவரே சொல்றார், தமிழ் என்பது சாதாரணமாக அல்ல, இந்த பண்டை காலத்து மொழி, பழமையான மொழி, இனிமையான மொழி என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னார், இந்த இனிமையான மொழி, பழமையான மொழி, உங்களுக்கு பிடித்த மொழி திருக்குறள் தமிழ் தான் இருக்கிற காரணத்தினால் இதை சுவைத்து இந்த தமிழிலே திருக்குறள் சொல்லுகிறீர்கள். நான் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக என்னுடைய உரிமையை கேட்கிறோம். வேறொன்றும் வேணாம், இந்திய அரசாங்கத்தினுடைய அலுவல் மொழியாக இந்த தமிழ் மொழி ஆக்கினால் நீங்கள் சொல்வது தமிழ்நாட்டில் உண்மை என்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம்.